இந்த வருஷம் ஐபிஎல்ல இந்த மேட்ச் தான் பார்க்க நல்லா சுவாரஸ்யமா இருந்ததுன்னு சொல்லியே ஆகணுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்ச குஜராத் டைட்டன்ஸோட ஆரம்ப ஓப்பனிங் பேட்ஸ்மேனான சாய் சுதர்சன் கன்சிஸ்டன்சிக்கு பேர் போனவர். அவரு இன்னைக்கு ஏதாவது ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணுவார்லாம் எதிர்பார்த்த தருணத்தில வெறும் 13 ரன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கோ யான்சனோட ஓவர்ல வந்து ஃபெயில்யூர் ஆயிட்டு திரும்பினாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில்லும் பிளஸ் பட்லர் 2 பேரும் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறது போட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கன்டின்யூ ஆகும் எதிர்பார்த்துங்க தருணத்தில் யுவந்திர சகல் உள்ள என்ட்ரி கொடுத்து நான் உடைக்கிறேன் அவங்களோட பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு சுப்பன் கில்லோட விக்கெட்டையும் எடுத்தாரு, பட்லூரோட விக்கெட்டையும் எடுத்தாரு. கடைசியில் வந்து கிளிப்ஸ் மட்டும் ஓரளவுக்கு போராடினாரு. ப்ளஸ் அவரோட போராட்டம் ரொம்ப நேரம் கை கொடுக்கவில்லைன்னு சொல்லி அவனும் கடைசியில் பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் சும்மா மிரட்டலா இருந்தது. எஸ்பெஷலி வைசாக்கோட பவுலிங் இன்னைக்கு வேற லெவலா இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். எங்கேயோ போயிருக்கும். வெறும் 12 ஓவருக்குலாம் பார்த்தீங்கன்னா 100 ரன்னுக்கு மேல அடிச்சிருந்தாங்க குஜராத் டைட்டன்ஸ். பிளஸ் இன்னைக்கு ஸ்கோர் பார்க்கும்போது ஒரு 180, 190, 190க்கு மேல போயிருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட பவுலர்கள் வந்து இந்த ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணாங்க. வெறும் 162 ரன்னுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பஞ்சாபோட பவுலிங் சும்மா நேர்த்தியா இருந்ததுன்னு சொல்லி 63 ரன் அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்சாங்க பஞ்சாப் கிங்ஸ்னு சொல்லி அவனும் பிரயான்ஸ் ஆரியாவோட விக்கெட்டை ஆரம்பத்திலே ரபாடா தூக்குனாரு. அதுக்கப்புறம் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறது பஞ்சாப் கிங்ஸ் வெளிப்படுத்துன்னு சொல்லி அவனும் அதுவும் அந்த பிரேம் சிம்ரன் சிங் அண்ட் கூப்பர் கான்வெலி 2 பேரும் சேர்ந்து ஒரு அட்டகாசமான ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு போனதுனால மேட்ச் ஈஸியாக முடிச்சிருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பிரேம் சிம்ரன் சிங்கரோட விக்கெட் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் உள்ள என்ட்ரி கொடுத்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்தாரு. 2 6 டமால் டுமால் அடிச்சாரு. பிளஸ் வந்த வேகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஃபெவிலிண்டு திரும்பினார். ப்ளஸ் கூப்பர் கான்வெலி மட்டும் தனியாளாக நின்று போராடிட்டு இருக்காரு. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்த வேகத்திலே ஃபெவிலிண்டு திரும்பிக்கிட்டே இருந்தாங்க. ப்ளஸ் ஒரு கட்டத்தில் மேட்ச் ரொம்ப பயங்கர ஒரு த்ரில்லராக மாறிச்சு. இந்த மேட்ச் யார் ஜெயிக்க போகிறாங்கலாம் அப்படி தருணத்தில் இருக்கும்போது கடைசியில் கூப்பர் கான்வெலி நான் மேட்சை முடிச்சு வைக்கிறேன்ட்டு ஒரு அதிரடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா மேட்சை 19.1 பாலில் இந்த மேட்சை ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு அருமையான வெற்றி வந்து தேடி கொடுத்துருக்காரு. இந்த வெற்றியின் மூலம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட ஐபிஎல் 2026 முதல் ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே.